Example 7.10. If the base area of hemispherical solid is 1386 square meter, then find its total surface area. அதாவது இந்த பேஸ் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குன்னு வச்சுங்களேன், இதான் ஹெமிஸ்பியர் அப்படின்னா இதோட ஸோ பேஸ் ஏரியானா அது ஒரு ஷேர் பண்ணி காமிக்கிறோம். இதான் பேஸ் ஏரியா, சரிங்களா? இதான் வந்து பேஸ். ஸோ அந்த பேஸ் ஏரியா ஆக்சுவலாக எந்த ஷேப்பில் இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? அப்போ சர்க்கிளுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்ம் வந்து பையா ஸ்கொயர். அப்போ அவங்க கொடுத்துருக்குது பையா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? இங்கே பாருங்க, ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர், பேஸ் ஏரியான்றது பையா ஸ்கொயர் என்ன 1386. ஆக்சுவலாக நம்மளை கேட்கறது வந்து என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஹெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து 3 பையா ஸ்கொயர். அப்போ ஏற்கனவே நம்ம பையா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான். சிம்பிளான ஒரே விஷயம், கொடுத்துருக்கிற கொஸ்டினை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கிடைச்சிரும். அப்போ 1386 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4158 மீட்டர் ஸ்கொயர் இல்ல ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 7.11. இது வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர். The internal and external radius of hollow hemispherical shell are 3 meter and 5 meter. அதாவது internal radius வந்து 3 meter, அப்போ small r வந்து 3 meter, capital R external radius வந்து 5 meter. இங்க டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் capital R small r அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வேற என்ன கொடுத்துருக்கேன்னா அவ்வளோதான், find TAC and CAC, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. முதல்ல CAC பாருங்க. CAC-க்கான ஃபார்முலா என்னன்னா 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ பாருங்க 2 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 25, 5 ஸ்கொயர் பண்ண 25, அதே மாதிரி ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 9 ஆட் பண்ணீங்கன்னா வரும் 34, சரிங்களா? இப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 34, சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணி 7ஆல் முதல்ல மல்டிப்ளை பண்ண 2 இன்ட்டு 22 வந்து 44, 44 இன்ட்டு 34 மல்டிப்ளை பண்ணி அதை 7ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 213.71 நமக்கு வரும் ஆன்சர். அடுத்த TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதுக்கான ஃபார்முலா பை இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியணும், எல்லாத்துக்குமே ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சா அதுக்கு அடுத்தது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது தான், சரிங்களா? ப்ராடக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்ணி, ஸோ அது நம்ம பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம பண்ணுவோம். சரி பாருங்க, பை வந்து 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வந்து 25 இல்லைங்களா? 25 இன்ட்டு 3 வந்து 75 பிளஸ் ஒரு 9 வந்து 84. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ப்ராடக்ட் பண்ணி என்ன பண்ண நம்ம 7ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 264. இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சரிங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 213.71 மீட்டர் ஸ்கொயர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 264 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் 7.12. A sphere, a cylinder and cone are the same radius, whereas cone and cylinder are the same height. Find the ratio of their curved surface area. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து என்னன்னா ஒரு ஸ்பியர் இருக்கு, சிலிண்டர் இருக்கு, சரிங்களா? ஸ்பியர், சிலிண்டர், கோன் இருக்கு. இது மூணுமே சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி சேம் ஹைட்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? அதாவது இங்க பாருங்க, வேற த கோன் அண்ட் சிலிண்டர் ஆர் த சேம் ஹைட். அப்போ சேம் ஹைட்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேம் ஹைட்னா இங்க பாருங்க, அதுவும் அதே மாதிரி அது வந்து ஈக்குவல் டு ஹெச்னு சொல்லி, அதாவது ரேடியஸ்க்கு ஈக்குவல், அந்த சேம் ஹைட் ஹெச் ஈக்குவல் டு ஆர். ரேடியஸ் எவ்வளவோ அதே தான் வந்து ஹைட்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ரேஷியோ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ மூணுத்துக்கான ஃபார்முலா முதல்ல அப்ளை பண்ணுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க, த ரெக்வயர்ட் ரேஷியோ ஈக்குவல் டு சிஎஸ்சி ஆஃப் ஸ்பியர் ஈஸ்ட் சிஎஸ் ஆஃப் சிலிண்டர் ஈஸ்ட் சிஎஸ் ஆஃப் கோன், சரிங்களா? முதல்ல சிஎஸ்சி ஆஃப் ஸ்பியருக்கான ஃபார்முலா வந்து 4πr ஸ்கொயர் ஈஸ்ட், சிலிண்டர் வந்து 2πrh ஈஸ்ட், கோனுக்கு வந்து πrl, சரிங்களா? ரைட். இதுல என்னன்னா எல் மட்டும் கண்டுபிடிக்குமா? எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஆக்சுவலா ஆர் வந்து ஆரே தான், சரிங்களா? ஆருக்கு ஆர் ஸ்கொயரே போறேன், ஹெச்சுக்கும் ஆர் தான் போட போறேன். அப்போ 2r ஸ்கொயர் வரும். அப்போ 2r ஸ்கொயர்னா அது எப்படி ரூட்டுக்குள்ள 2r ஸ்கொயர் வரும், அதில் ஆர் ஸ்கொயருக்கு மட்டும் ரூட் எடுத்துடலாம். அப்போ 2க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்போ √2r அப்படின்னு வரும், சரிங்களா? எதுக்கு? எல்லுக்கு பதிலாக. அதே மாதிரி ஹெச்சுக்கு பதிலாகவும் ஆர் தான் போட போறீங்க. இங்க போட்டு வந்து பாருங்க 4πr ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இங்க 2πrh இருக்குல்ல, பாருங்க 2πr இன்ட்டு ஹெச் இருக்க இடத்துலயும் ஆர் போட்டீங்கன்னா 2πr ஸ்கொயர் ஆயிடும். அதே மாதிரி பாருங்க πr இன்ட்டு எல் இருக்க இடத்துல என்ன பண்ணுறான், √2r போடும்போது என்ன ஆயிடும்ப்பா, √2πr ஸ்கொயர்னு வந்துடும், சரிங்களா? இப்போ பாருங்க, ரேஷியோ அப்படின்னும் போது காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எதெல்லாம் இதில் கேன்சல் ஆகும் பாருங்களேன். இப்போ இதில் பாருங்க, அப்படியே இதில் எல்லாத்தையுமே எதால டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயரில் டிவைட் பண்ணுங்க. πr ஸ்கொயரில் டிவைட் பண்ண வரும் 4:2 √2ன்னு வரும். 4:2
டூ ஈஸ்ட்டு ரூட் டூ அப்படின்னு வரும். சரிங்களா? பையா ஸ்கொயரால் டிவைட் பண்ணிடும். சரிங்களா? பையா ஸ்கொயர் காமனாக எதால கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 4:2 ரூட் டூ. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது நம்ம ரூட் டூவால கூட டிவைட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன இதான் ஆன்சர் 4:2 ரூட் டூ ஆன்சர். அதுக்கடுத்து ரூட் டூவால டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா 4 வந்து ரூட் டூவால டிவைட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக 4 வந்து 2 × 2ன்னு எழுதலாம். அதில் ஒரு டூக்கும் ஒரு ரூட்டுக்கும் அடிச்சா ஒரு ரூட் வரும் நியூமரேட்டரில். அப்போ 2 ரூட் 2ன்னு வரும். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி 2வையும் ரூட் டூவால டிவைட் பண்ணும்போது இந்த ரூட் 2க்கும் கேன்சல் பண்ண ஒரு ரூட் வரும். ஈஸ்ட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 2/√2 வந்து 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் 4:2 ரூட்டுன்னு எழுதினாலே நமக்கு கரெக்டாக தான் ஆன்சர். சரிங்களா?